அவனுக்கு பிடிக்காது. கேள்வி கேட்கிற பிள்ளையை பற்றி பெற்றோர்கள் மிகுந்த கவலை கொள்வார்கள். என்ன அவன் சின்ன வயசுல இப்படியெல்லாம் கேட்க, என்ன சொன்னதை செய்யணும், மிலிட்டரி மாதிரி வா என்றால் வர வேண்டும், போய் என்றால் போக வேண்டும். அப்படி யோசிக்கிறார்கள். ஆனால் அப்படி சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் இப்பொழுது. அதனால் ஏன் எதுக்கு என்று கேள்வி கேட்கிறார்கள். அதுக்கு பதில் நாம் கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இவர்கள் அறியாதவர்களாக செய்யவில்லை, அறிந்துதான் செய்கிறார்கள். எதை அறியாமல் செய்கிறார்கள்? இவர் மேசியாவாக வந்தார் என்பதை அறியாமல் செய்கிறார்கள். ஏனென்றால் மேசியா என்றால் பெரிய பலத்தோடு வருவார், படையோடு வருவார், ரோம அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து நாம் எல்லாம் பிரபுக்களாக உட்காரும்படி அருள் செய்வார் என்று தவறாக புரிந்து கொண்டிருந்தார்கள். உங்களுடைய யோசிக்கிறேன் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தால் நமக்கு கஷ்டமே வரக்கூடாது, நோவே வரக்கூடாது. தப்பில்லை. மனிதர்கள் என்றால் நிச்சயமாக நோவு, பாடு அனைத்தும் வரும். கஷ்டம், இக்கட்டு, கடந்து எல்லாம் வரும். ஆனால் அதன் ஊடாக நாம் எப்படி கடந்து போகிறோம் என்பதுதான் கேள்வி. அதற்குரிய ஞானத்தையும் அதற்குரிய விசுவாச தைரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால்தான் பிலிப்பியர் 4:13 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி என்றால் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்தனாலே என்னுடைய பாடுகளுக்கு பலன் கொடுத்து அதை சந்திக்கும்படியாக, அதிலிருந்து நான் வெற்றி பெறும்படியாக என்னை நடத்துகிறார் என்கின்ற வார்த்தையை சொல்கிறார்கள். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே பிதாவிடத்திலே கேட்டது சந்தர்ப்பம் என்னவென்றால், நான் மன்னித்து விட்டேன், நீர் இவர்களை மன்னியும். நான் மேசியாவாக பாடுபடும் மேசியாவாக வந்தேன் என்பதை இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அதனால அவருடைய நோக்கம் நிறைவேற என்பதற்காக என்னை சிலுவையில் அறைபடியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் என்று. ஆனாலும் இவையெல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக நடந்தது. இதுதானே வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக நடக்கிறது. ஆகினாலே ஆண்டவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னி என்றால் மன்னிப்பை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாதனையிலும் போதனையிலும் நிச்சயமாக வைத்திருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் மன்னிப்பு தான் ரொம்ப முக்கியம். குடும்பத்துல மன்னிக்கணும். மனைவி கணவன் மன்னிக்க வேண்டும், கணவனை மனைவி மன்னிக்க வேண்டும், பிள்ளைகளை பெற்றோர்கள் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்காவிட்டால் அதையே சொல்லி சொல்லி யோசனை பண்ணி இருப்பாங்க. அன்னைக்கு அப்படி பண்ணி சில பேர் மன்னிப்பாங்க, ஆனா மறக்க மாட்டாங்க. மன்னிக்கிறதுன்னு சில பேர் கண்டிஷன் போடுவாங்க, நான் செத்தா கூட என் மூஞ்சில் நீ முடிக்க கூடாது. அது எப்படி நடக்கும்? செத்துட்டு பிறகு நான் பார்த்து நடக்க போறாரு, யார் வாங்கினாங்க, யார் வாங்கினாங்க, என் முகத்தில் நீ விழிக்க கூடாது, என்னை பார்க்க கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்றதான ஒரு வெறுப்பு வருகிறது. இதெல்லாம் தேவையில்லாத வெறுப்பு. ஆனால் ஆண்டவர் மன்னிப்பை கற்றுக் கொடுக்கும்படியாக மனஸ்தாபப்பட்டு ஒருவன் வந்து மன்னிக்க வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக அவனை மன்னிக்கலாம். சீமோன் பேதுரு வந்து கேட்கிறார், எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7. அன்னைக்கே வந்து கேட்கலாம். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. அதாவது அன்றைய நாளிலேயே வந்து கேட்பார்கள் என்று சொன்னால் 11 லூக்கா 11 அதிகாரம் 4 வசனம். ஓகே, லூக்கா 17 அதிகாரம் 4 வசனத்துல அதே நாள்ல வந்து கேட்டா கூட மன்னிக்கணும். ஏதோ கொஞ்சம் நாள் போயிடுச்சு, அதுக்கப்புறம் அதே தவறை செய்தான்,
நம்ம இங்கிலீஷ்ல ரொம்ப வசதியா சொல்லிடுறோம், என்னது? சாரி. ஆமா, ஒரு திருமண புத்தகத்தில் சொன்னார் பாருங்க, குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா 2 வார்த்தை, ஒன்று சாரி, இன்னொன்று சாரி. சாரின்னு சொல்லிடு. தப்பு செய்து மன்னிப்பு கேட்கிறோம் மனுஷன். தப்பே செய்யாம என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு கேட்கறது யாரு? புருஷன். அவன் குவாலிஃபிகேஷன் அதான். தப்பு செய்யலாம் கூட சாரி இதுமா அது இதுன்னு சொல்லி வளரணும். அந்த நேரத்தில் அப்படி சொல்லி அவருடைய மனதை சற்று சாந்தப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா சாரி வாங்கத்துக்கு போகணும். சாரி என்பது எது அட்வான்ஸா நாம் சொல்லக்கூடிய காரியம் அல்ல. ஒரு காரியம் நடந்த பிறகு அதனால் பாதிக்கப்பட்டவருடைய மனம் புண்படாத இருக்கும்படியாகவும் நாம் மனம் திரும்பதை காட்டும்படியாகவும் சாரி என்கின்ற வார்த்தை வர வேண்டும். மன்னித்துக்கொள் என்கின்ற வார்த்தை வர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் தனக்கு எதிராக தீர்ப்பிட்டு சிலுவையிலே அறைந்து கொன்ற அந்த மக்களை கூட மிகுந்த ஆனந்தத்தோடு அவர்களுக்காக ஜெபம் செய்தார். நம்ம மன்னித்தாலும் கூட மறப்பதில்லைன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இனி நினையாமல் இருப்பேன். இன்னொரு வசனம் சொல்றது, பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் என்ன பண்றார்? முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டார். அப்படின்னா ஆண்டவர் நினைக்கிறதே இல்லை, திருப்பி பார்க்கறதே இல்லை. அன்னைக்கு பண்ணி அன்னைக்கு இப்படி சொன்னீங்க என்று சொல்வது கிடையாது, சுட்டி காட்டுவது கிடையாது. ஆகவே ஆண்டவர் கடைசி நேரத்திலேயும் மன்னிப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து காட்டும்படியாக 7 முறை மட்டுமல்ல, 70 முறை என்று சொல்லி 70 முறை என்ன அர்த்தம்? 7 × 70 இல்லை, 7 to the power of 7. மேத்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். 7 to the power of 7. 7 times அப்படின்னு சொல்லும்போது 7 7 49 முறை இல்லை, 7 power 7. அப்படி என்றால் அது 7 முறை பெருக்கப்பட வேண்டும். 7 × 7 × 7 × 7 × 7 7 × 7. அப்படியாக 7 முறை பெருக்கி வந்தால் எவ்வளவு தொகையோ எனக்கு தெரியாது, கணக்கு தெரியாது, நீங்க கணக்கு போட்டு பார்க்கணும். அவ்வளவு முறை மன்னிக்கும்படியாக ஆண்டவர் அன்பை காட்டும்படியாக விரும்புகிறார். ரட்சிப்பை வழங்கும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து பிதாவினிடத்திலே தனக்கு எதிராக இந்த குற்றத்தை செய்த ரொம்ப மோசமான குற்றம், ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவரை சிலுவையிலே அறைந்து கொள்வது என்பது அதுதான் ஜீவாதிபதி. ஆனால் ஜீவாதிபதியை நீங்கள் கொண்டீர்கள், தேவன் அவரை உயிரோடு இருக்கிறார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் சொன்னார். அந்த சாட்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த வேளையிலே முதல் வார்த்தை குறித்ததான இந்த பாடல் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நீர் என்னை
அனுதின வாழ்க்கையிலே அனுசரிக்க எங்களுக்கு வழிவகைகளை செய்து தர வேண்டும் என்று மன்றாடுவோம். தவறு செய்யாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை அந்த தவறை நாங்கள் செய்துவிட்டால் அதனால் பாதிக்கப்பட்டவருடைய மனம் புண்படாமல் இருக்க, உறவு கெடாமல் இருக்க நீர் எங்களுக்காக வேண்டிக் கொண்டது போலவே நீர் எங்களை மன்னிப்பது போல நாங்களும் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். உமக்கே துதி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே மன்றாடுகிறோம் கடவுளே. இரண்டாம் திருமொழிக்கான திருவசனங்களை வாசிக்க கேட்கலாம். இரண்டாம் பாடம். இரண்டாம் வார்த்தைக்காக லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 43 முடிய. லூக்கா 23:38 முதல். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இழந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வலதுபுறத்திலே ஒருவரும் இடதுபுறத்திலே ஒருவருமாக இரண்டு கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து படுகின்ற பாட்டை பார்த்த, துன்பத்தை பார்த்த இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். ஒருவன் அசட்டை செய்கிறான், மற்றொருவன் மிகுந்த ஆதங்கத்தோடு நாம் குற்றவாளிகள், ஆகவே சட்டப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாத ஒன்று செய்யவில்லையே என்று அதெல்லாம் சொன்ன வார்த்தை பாருங்க. சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன் 19ஆம் வசனம், நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களை ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். கிறிஸ்துவானால் நீர் உன்னை ரட்சித்துக் கொள், எங்களை ரட்சித்துக் கொள் என்று சொல்லி அவன் அவதூறு பேசும்படியாக முயற்சி செய்கிறான். ஆனால் மற்றவன் சொல்றான், 40ஆம் வசனம், பயம், தெய்வ பயம் வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே பயம் வேண்டும். நடை, உடை, பாவனை பிரசங்க 5 முதலாம் அதிகாரத்தில் நாம் போகும்போது, தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். அது மட்டும் இல்ல, உடைய வார்த்தைகள் சுருக்கமா இருப்பத, சும்மா அலுப்ப வேண்டாம். நிறைய பேர் தேவாலயத்துக்கு வாங்கன்னா சில பேர் ரொம்ப சீக்கிரமா வந்துடுவாங்க. ஏன் சொல்லுங்க, அவங்க எல்லாம் குறிச்சு வரணும், பக்தி மாண்பு, அதனால சீக்கிரமா வந்துடுவாங்க. வந்தாலும் கூட நிறைய பேருக்கு, அதுல நம்ம தென்னிந்திய திருச்சபையில சிஎஸ்ஐ ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அடிக்கடி பாட்டு பாடி கைத்தட்டி அல்லேலூயா சொல்லி அவங்களை எழுப்பி விடுறாங்க இல்லையா, அது மாதிரி இல்லை. பாப்பா நல்லா அசந்து தூங்கு, ராத்திரி டியூட்டி போயிருப்பாங்க. பிரசவம் நடந்துகிட்டே இருக்கோம், கண்ணை திறந்துக்கிட்டே நிறைய பேர் தூங்குவாங்க, பாத்துறீங்களா? அதனால என்ன சொல்றதுன்னு காதுல வாங்க மாட்டாங்க. அனௌன்ஸ்மெண்டா இருந்தாலும் சரி, படிக்கிறதுக்கு போகணும், இல்ல சிஎம்சில வேலை இருக்குது அப்படின்னு ஏதாவது சொன்னா கூட, அனௌன்ஸ்மெண்ட், முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்தா கூட அதை காதிலே வாங்கி கொள்ள மாட்டார்கள். அங்கே வெளியே போயிட்டு பேசுவாங்க. என்ன சொன்னாங்க, என்னது செவடன் காதுல சங்கு ஊதுன மாதிரி தான். அப்படியே உள்ள உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் நிறைய பேரு
இந்த உலகத்துல இல்ல, நிறைய பேர் ஆமாஞ்சாமி போடுறாங்க, தூக்கத்திலே தூங்கி வழிக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏது தோட்டத்திலேயே எங்க ஏதேன் தோட்டத்திலே ஆண்டு சும்மா நடந்து தான் வந்தார், வாக்கிங் தான் போய் வந்து இருந்தார். எச்சமனை தோட்டத்திலும் ஜெபம் செய்யும்படியா 3 முறை விழுந்து ஜெபித்தார். அப்பொழுதும் கூட பிதாவை நோக்கி வேண்டுகிறார், இது என்னை விட்டு நீர் கூடுமானால் நீதிபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படியாக உங்களுடைய சித்தத்தின்படியாக கடவுள் சொன்னார். லூக்கா 28ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது. இது நடக்கும் என்றால் அவ்வளவு அகோரம், அவ்வளவு துயரம், அவ்வளவு ஆதங்கம் என்று உணர்ச்சி வசப்படும் பொழுது ரத்தமே இந்த தோள்களில் இருக்கிற செல்கள் வழியாக வெடித்து சிதறுகிறது. ஹெமட்டோஹைட்ரோசிஸ் என்று ஆங்கிலத்தில் அதை சொல்லுவார்கள். ஆக ஆண்டவர் 3 முறை விழுந்து ஜெபித்தார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். 1 மணி நேரம் என்னோட கூட நீங்கள் விழித்திருக்க கூடாது. எங்க முழு ஜெபம் நடக்குதா? அப்படி கேள்வி விட்டது இல்லையா? பண்ணிருக்கோமா? எப்போ நீங்க எல்லாம் செஞ்சிருக்கீங்களா? என்னாச்சு நடுவில்? சரி, அதுல காரணங்கள் இருக்கலாம். பெங்களூர்ல அதெல்லாம் இப்போ அது இரவு ஜபம் என்று சொல்வார்கள். 11 மணி 11 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கோங்க. முழு இரவு ஜபம் பண்றதில்லை. அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஒரு 5 மணிக்கு போறாங்க வைங்களேன், அவர் மடை கேட்பேன், என்னன்னு வரீங்க, சினிமாவுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா கூட அந்த நேரம் சினிமா விட நேரமா, டியூட்டிக்கு போயிட்டு வரான்னு கூட எந்த டியூட்டிக்கு போயிட்டு வராங்க என்று கேட்பாரு. ஆகினால இந்த தொடர்ச்சியாக ஜபம் செய்வது என்பது விட்டு போய்விட்டது. சங்கிலி ஜபம் அப்படின்னு செய்வாங்க. சங்கிலி ஜபம் அப்படின்னா விடாமல் அந்த போன்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஆமா, கூகுள் பிரேயர் 8 இருந்து 8:30 வரைக்கும் நான் ஜபம் பண்ணுவேன். 8 இருந்து 9 மணி வரைக்கும் சன்னி பண்ணுவான். 9 இருந்து 9 வரைக்கும் கிதியான் பண்ணுவாரு. இப்படியாக சங்கிலி ஜபம் என்பது இப்பொழுது செய்யப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அகோரத்தின் உணர்ச்சி வெளிப்படும்படியாக அங்கே தோட்டத்திலே அப்படியாக வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக விழும்படியாக ஜெபித்தார். அந்த அகோரத்தை தாங்கிக் கொண்டவராக சிலுவையிலே அங்கே தொங்குகிறார். அந்த நேரத்தில் நையாண்டி செஞ்சா எப்படி இருக்கும்? நீ ஆக்கிரைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரும். அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. இவர் நிச்சயமாக தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவார், அந்த ராஜ்யத்திலே நான் பங்கு பெற வேண்டும் என்கின்ற வாஞ்சை இருந்தது. ஆகவே ஆண்டவரே, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பரதீசு என்பது காத்திருக்கின்ற தோட்டம், குளிர்ச்சியான தோட்டம். ராஜாவை பார்க்க வரான்னு சொன்னா அவங்க முதல்ல வெயிட்டிங் ஹால் அப்படின்னு சொல்றல, அந்த மாதிரி தோட்டத்திலே உட்கார்ந்து இருக்க அனுமதிப்பார்கள். அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு காத்திருக்க வேண்டும். அவர் கூப்பிடும் பொழுது போய் சந்திக்கும்படியாக. இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய். பரதீசு என்பது இவ்விதமாக கத்தோலிக்க திருச்சபையிலே உத்தரிக்கும் தலம் என்று சொல்லப்படுகிறது. உத்தரிக்கும் ஸ்தலம். ஆக என்னோடு கூட நீ இருப்பாய், அதான் முக்கியம். என்னோடு கூட இருப்பாய் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு
கணவன் மனைவி பேசினாங்க. மனைவி கேட்டாங்க, நாமெல்லாம் செத்தப்புறம் எங்கே போகிறோம்? நாமெல்லாம் கேட்காத, நான் எங்கே போகிறேன்னு கேட்கு. சரி, எங்கே தான் போவீங்க? நான் சொல்றதுக்கு போவேன். எனக்கு எல்லா தேவதைகள்லாம் வந்து பணிவு பேசியிருக்காங்க. பரவாயில்ல, இது நல்லதுதான். சரி, நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்டாங்க. நீ நரகத்துக்கு தான் போவேன், நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப என்ன போமாம்மா, நீங்கள் மட்டும் நல்ல இடத்துக்கு போறீங்க, நான் எப்படி அம்மா உன்னை விட்டு போதே பெரிய சொர்க்கம் எனக்கு. அதனால அது நரகமா இருந்தா கூட பரவாயில்ல, நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு வேடிக்கைக்காக சொல்றது, அப்படி அல்ல. கணவன் எங்கே இருக்கிறானோ அங்க மனைவி இருப்பானா, அதுதான் அவங்களுக்கு சொல்றோம். மனைவி இருக்கின்ற இடத்திலே கணவன் இருப்பான் என்றால் அதுதான் அவங்களுக்கு இன்பமான இடம், சந்தோஷமான இடம் சொல்றோம். நீ என்னோடு கூட இன்றைக்கு பரதேசில் இருப்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அது இன்றைக்கு என்று சொல்லும் பொழுது அது உடனே நிறைவேறித்த ஒன்றாக அது இருக்கிறது. உடனே அதில் மெய்யாகவே உனக்கு சொல்ல, ஐ பிராமிஸ் யூ, வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ, நான் உண்மையாகவே சொல்கிறேன், மெய்யாகவே சொல்கிறேன், நீ என்னோடு கூட நீ இன்றைக்கு பரதேசில் இருப்பாய் என்று. அது எப்படி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஞானஸ்நானம் வாங்கல, இடப்படுத்தல் எடுக்கல, திருவிருந்தில் பங்கு பெறல, அது எப்படி உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? ஒண்ணுமே இல்லாத தீவிரவாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் இயேசுவுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நடத்தி காட்டுகிறார்களோ, அவ்விதமாக உங்கள் பாவங்களை என் பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் கிருபை பொருந்தியவராக இருக்கிறார். ஆகினாலே கடைசி நேரத்தில் அவன் சொன்னாலும் கூட, கடைசி மணித்துளியில், கடைசி நிமிஷத்தில் அவன் சொன்ன அந்த வார்த்தை, அவன் மனம் திரும்பினான் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் உடனே ஒரு சாங்ஷன் பண்ணிடுறார், நீ என் கூட இருப்போ என்று சொல்லிவிடுகிறார். அன்பானவர்களே, 2 திருடர்கள் புகைக்குண்டு வழியாக இறங்கிவிட்டார்கள். புகைக்குண்டு நம்ம இங்கெல்லாம் இருக்காது, சக்கரை ஆலை அந்த மாதிரி கொப்பரை காய்ச்சல் இடத்துல தான் ஃபேக்டரி தான் இருக்கு. அந்த புகைக்குண்டு வெளிநாட்டில் நான் சொல்ற உதாரணம், வீட்டிலே இருக்கின்ற புகைக்குண்டு அது முழுக்க கருப்பா அந்த புகை படிஞ்சு இருக்கும். அதில் 2 பேரும் இறங்கிட்டாங்க. இறங்கினவங்க எடுக்க வேண்டாம் எடுத்துனாங்க. எடுத்துட்டு போறதுக்கு முன்னால ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. அப்போ முதல் திருடன் என்ன சொல்றான், அவரை பார்த்து சிரிக்கிறான். அந்த 2வது திருடன் கேட்கிறான், ஏன் எதுக்காக சிரிக்கிறேன் அப்படின்னு. இல்ல, உன் மூக்குல உன்னுடைய முகத்துல கரி பூசி இருக்குது. அந்த 2வது திருடன் சொல்றான், கொஞ்சம் வா, கண்ணாடி கிட்ட கொண்டு போய் நிறுத்துறான். அவன் மூஞ்சி எப்படி இருக்குது? அதே மாதிரிதான். கருப்புன்னு சொல்லக்கூடாதுங்க, நீ கருப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. தெரிஞ்சுமா, இந்த தோல் நிறம் வந்து கருப்பா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிக்மெண்ட் என்று சொல்வார்கள். இந்த நிறமி, இந்த தோலுக்கு நிறத்தை கொடுக்கின்ற அந்த நிறமி கருப்பு கிடையாது, பழுப்பு தான். ஆகவே கருப்பர் என்று சொல்லக்கூடாது என்று ஒரு டாக்டர் போன வாரத்தில் அவர் அப்படி சொன்னார். ஏனென்றால் பழுப்பு நிறத்தில் இருக்கிறவர்கள் ப்ரௌனி என்றுதான் சொல்லுவோம், பிளாக் டீ என்று சொல்லுவோம். அதுல ஒன்றும் தப்பா சொல்றது என்னன்னா, இந்த கருப்பா இருக்கிறவங்க போய் சொல்லுவாங்க, வெள்ளையாகிறவங்கலாம் ரொம்ப உண்மை பேசுவாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. 2 மாசம் முன்னால என்னுடைய போன்ல ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணிட்டு என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. நான் வந்து ஏதோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற மாதிரியும், 50,000 எனக்கு உடனே வேணும், 2 நாள் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் போட்டு வேற நம்பருக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு வேற நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்படியாக ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாயை நான் இழந்து போனேன். அதுக்கப்புறமா தெரிய வந்து அவங்க கேட்குறாங்க, அங்கிள் நீங்கள் சொல்லுங்க, சிஸ்டர்லாம் என்னுடைய மைத்துனியை, ஏன் அங்கிள் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க? நான் எந்த ஹாஸ்பிட்டலே இல்லாமா,
என்னுடைய அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டது, அதன் மூலமாக ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்க, நம்பாதீங்க. ஐயோ அப்படி இல்லை அங்கு நீங்கள் கேட்டீங்களேன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்காம கூட என்னன்னு சொல்லி ஃபோனில் பேசாமல் கூட 30,000 என் பிள்ளையினுடைய கல்லூரி ஃபீஸ் அதை வைத்திருந்தேன், அதை உங்களுக்கு அனுப்பிவிட்டேன். ஏமா எனக்கு அனுப்பலாமா? நான் கொடுத்தான அந்த நம்பர் மோசடி, அந்த நம்பருக்கு நீ டெபாசிட் பண்ணியிருக்க. கத்தாரில் இருக்கிற என்னுடைய நண்பர் 40,000 ஐயோ ஐயா அவர்கள் கேட்கிறாரே என்று சொல்லி 40,000 அவரும் அந்த நம்பருக்கு அனுப்பிவிட்டார். படித்தவங்க முட்டாளாக என்ன ஏமாற்றுவது ரொம்ப ரொம்ப சுலபம். திருடர்கள் கள்ளர்கள் அவர்களுக்கு நேரம் இல்லை, பொய் பேசுபவர்கள் அவர்களுக்கு, ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் அவர்களுக்கு நேரம் கிடையாது. யார் வேண்டுமென்றாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவரை நம்பலாம், ஆண்டவரிடத்திலே வரலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுதான் சொல்கிறார். தவிர கற்பர்களே வாருங்கள், பொய் சொன்னவர்களே வாருங்கள், உயர்ந்த ஜாதிக்காரரை வாருங்கள் அப்படியெல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வரும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரை நோக்கி செய்த அந்த ஜெபம் மிகுந்த ஒழுக்கமான ஒரு ஜெபம். ஆண்டவரே நீர் இப்படி ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து என்று கேட்ட அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருந்ததாகவே இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். அன்பானவர்களே, தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெப நிலையில் இருப்போம். மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன். மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன். மன்னிப்பு வழங்கினான் போதாது, மன்னிப்பு வழங்கினான் போதாது, என்னை மாற்றாமல் போய்விடுவாயே, என்னை மாற்றாமல் போய்விடுவாயே. என்னை மறந்தாயே தேவா, உம்மை மறவேனே. பாவம் என்னை மறந்தாயே தேவா, உம்மை மறவேனே. மன்னிப்பு வழங்கினால் போதாது, என்னை மாற்றாமல் போய்விடில் வாழ்வேன். ஆண்டவர் உன்னையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கே அவரோடு கூட பரதேசில் இருக்கும்படியான அருளை வழங்குகிறார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக யாரெல்லாம் முன் வருகிறார்கள் அவர்கள் அனைத்து பேரையும் ஆண்டவர் தம்மோடு இருக்கும்படியாக அழைத்துக் கொள்கிறார். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கள்ளனாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் தேசத்திலே விரோதமாக செயல்பட்டவனாக இருந்தாலும் சிலுவையில் தொங்கும் பொழுது அவன் சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவருடைய உள்ளத்தை உருக்கி என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த முன்மாதிரியிலே நாங்கள் பக்தி, பாடல், தியானம், காணிக்கை இவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை, மனம் திரும்புதல் தான். விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் எல்லாமே ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம் என்று சொன்னீரே, அவ்விதமாக புது சிருஷ்டியாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். ஆசீர்வதியும். ஒருவருக்கொருவர் நாங்கள் மன்னிக்கும்படியாகவும் மன்னிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பு நாங்கள் அனுபவத்திலே உணர்ந்து கொள்ளவும் தாமே உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் கடவுளே. மூன்றாம் சிலுவை திருமொழியுடைய திருமறை பாடத்தை படிக்க கேட்கணும். மூன்றாம் வார்த்தைக்கான வேத பகுதி யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 27 வரை. யோவான் 19 வசனங்கள் 25 முதல் 27 வரை.
அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே தமக்கு அன்பான இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் என்றார் என்பதை கிறிஸ்துவத்தை மகிழ்ந்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரியர் என்பது கூடி வாழ்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கு. குடும்பம் என்று சொன்னாலே கூடு என்ற வார்த்தை, அதிலிருந்து வருகின்ற கூடி வருகின்ற குடும்பம், உறவு என்பது அங்கே வெளிப்படுகிறது. இந்த குடும்பம் ஒரு புதிய குடும்பமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருக்கும் பொழுது அதை அமைத்துக் கொடுக்கிறார் என்பதுதான் ஆச்சரியம். நாம நினைக்கிறோம் இரத்த கலப்பானவர்கள் மட்டுமே சொந்தம், அவர் எனக்கு சகோதரன் அப்படின்னு சொன்னா உடனே கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? சொந்த சகோதரன், கூட பிறந்தவர். யாரும் கூட பிறக்க முடியாது. அவர் போன வருஷம் பிறந்திருந்தா இந்த வருஷமும் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷமா நான் பிறப்பேன். கூட பிறக்கிறவங்க யாரும் கிடையாது. 2 குழந்தை ஒன்னா பிறக்க முடியாதுங்க, பச்சையா சொன்னா. ஒரு தாய் வயிற்றிலேயே பிறந்தவர்கள் கூட இப்படி என்று சொன்னால் கூட பிறந்தவர்களா அப்படின்னு கேட்பது எந்த அளவுக்கு முட்டாள்தனமானது. அந்த கேள்வி நீங்க இனிமேல் கேட்காதீங்க. சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டா, சகோதரி அப்படின்னு சொல்லிட்டா அதை ஒத்துக்கணும், அவ்வளவுதான். நோண்டி கேட்கக்கூடாது. அது எப்படி சித்தி மகனா, பெரியம்மா மகளா அப்படிலாம் கேட்க என்றால் இந்த சகோதரத்துவம் என்று சக உதிரம், சக உதரம் 2 வார்த்தைகள். உதிரம் என்ன அர்த்தம்? ரத்தம். சக உதிரம் அப்படின்னா ஏன் ரத்தமோ அவர் ரத்தமும் ஒண்ணுதான். ஜீன் படி எவ்வளவு டெக்னிக்கலா அந்த வார்த்தையை வச்சிருக்காங்க. ஒரே ஜீன்ல நாங்க பிறந்தோம். சக உதரம் அப்படின்னா இது கீழே இருப்பாங்க, கர்ப்பப்பை கீழே இருக்குது, அதுதான் பேர் உதரம். உதர நிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது வயசுல 6வது கிளாஸ்ல படிப்போம்னு நினைக்கிறேன். டயஃப்ரம் என்ற ஆங்கிலத்திலே டயஃப்ரத்து மேல நுரையீரல் நட்டு வச்சிருக்காங்க. இந்த டயஃப்ரம் மேலே ஏறி இறங்கும் போது மூச்சு நுரையீரல் விரிகிறது, சுருங்குகிறது, விரிகிறது. இப்படி நெருங்கும் போது நுரையீரல் காற்றை உள்ளிழுக்கிறது, கீழே வந்த பிறகு அது ரிலீஸ் செய்கிறது. அப்படியாக நாம் சுவாசிப்பதற்கு மிக ஒரு அடித்தளமாக இருக்கின்றது இந்த உதர விதானம். ஒரே அந்த உதரத்துக்கு பக்கத்திலே தான் கர்ப்பப்பை இருக்கு. அதனால ஒரே கர்ப்பத்திலிருந்து நாங்கள் பிறந்தவர்கள், ஒரே கருப்பையிலிருந்து நாங்கள் பிறந்தவர்கள் என்று சொல்லும்படியாக தான் சகோதரன் சகோதரி உடன்பிறப்பு என்ற வார்த்தை அழகா சொல்லி பயன்படுத்துவோம். உடன்பிறப்பு, உயிரே உடன்பிறப்பே என்று சொல்லுகிறாங்க. குட் மார்னிங்மா. குட் மார்னிங். உதரம் சகோதரன் சகோதரி என்று சொன்னால் ஒரே கருப்பையிலிருந்து பிறந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லும்படியாக. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? 10 கட்டளைகளில் மிக முக்கியமான கட்டளையான உன் பிதாவையும் தகப்பனையும் தாயும், சரி, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாருன்னா சும்மா அப்படி வணக்கம் சொல்லிட்டு போயிருது. கனம் என்றால் ஹானர் ஃபாதர் அண்ட் மதர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்களை கௌரவி, அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் அந்த குடும்பத்திற்காக உழைத்ததை நினைத்து பார்த்து அவர்களை போற்று என்றுதான் அர்த்தம். அப்போ அவர்களுக்கு தேவையானதை கவனி. மூப்பு அடைந்த பொழுது, வயதான பிறகு, நரை திரை வந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தள்ளாடுவார்கள். அந்த தள்ளாடுகின்ற நேரத்தில் நீ அவர்களுக்கு ஊன்றுகோலாக இரு, அவர்களை கவனித்துக் கொள். கடைசியிலே அவர்கள் கண்கள் மூடும் பொழுது நீ அவர்களோடு இருந்து அவர்களை பார்த்துக் கொள். ஆனால் கிராமத்திலாம் பரவாயில்லை, நகர்ப்புறத்திலே வேலை நிமித்தமாக போகின்ற கணவனும் மனைவியும் பெற்றோர்களை 2 பெற்றோருமே விட்டுட்டு போயிடுவாங்க. அவர்களை கூட வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை.
அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டு கூட என்ன செய்யறாங்க, பணத்தை அனுப்பிவிட்டு அவர்கள் கவனிக்கப்படும்படியாக ஒரு வயதான முதியோர் இல்லத்திலே விட்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன உணர்ச்சி, என்ன வருத்தம், என்ன துயரம் கொள்கிறார்கள் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். கூழுக்கும் கஞ்சிக்கும் அல்லாடுகின்ற முதியோர்கள் குடும்பத்திலேயும் முதியோர் இல்லத்திலேயும் எவ்வளவு உணர்வு பூர்வமாக விழுந்து கிடக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களை நாம் கவனிப்பது நம்முடைய கடமை. ஆனால் இது அந்த காலத்திலே செய்தாங்க, யூதர்கள் செய்தார்கள். மார்க் 7ஆம் அதிகாரத்தில், மார்க் 7, ஒரு காணிக்கை கொடுத்தா போதும். என்ன காணிக்கிறது? குர்பான், குர்பானி. குர்பானி என்பது என்ன அர்த்தம்? பலி என்ற அர்த்தம், காணிக்கை. இங்க சொல்லுங்க, படிங்க. சரி, என்ன ஆகுதுன்னு சொன்னா, குர்பான் என்கின்ற ஒரு காணிக்கை செலுத்திவிட்டால் திருச்சபையிலிருந்து, கோயிலிருந்து அவங்களை கவனிச்சுப்பாங்க. தேவை நேரத்தில் அவங்களுக்கு கஞ்சி ஊற்றுவாங்க, கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, துணி கொடுப்பாங்க, பண்டிகை சமயம்னா துணி கொடுப்பாங்க. ஒருவேளை நாம் கூட அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோமோ? நம்முடைய திருச்சபையில பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய பிள்ளைகள், மகனாகிலும் மகளாகிலும் அந்த கடமையிலே தவறக்கூடாது என்பதை செய்யும்படியாகத்தான் அந்த முறைமை அங்கே யூத தேவாலயத்திலே ஏற்படுத்தப்பட்டது. அதற்காக இதுக்குத்தான் உங்களுக்கு காசு கொடுத்தா போதும் என்று நினைப்பதில்லை. வயதான தாத்தா அவருக்கு போடுகின்ற பிளேட், அந்த பிளேட்டை பேர பையன் ஓடி தட்டி இருந்தான். அலுமினிய தகடு, அலுமினிய பிளேட், அதை தட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அதை பார்த்துவிட்டு அப்பா அம்மா சொன்னாங்க, சரி எவ்வளோ தாத்தா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அதை சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த தம்பி சொன்னான்னா, இல்லைம்மா இதை நான் பத்திரமா வச்சிருந்து உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுப்பேன் அப்படின்னு. அப்பாவும் அம்மாவும் எப்படி தாத்தாவை பரிபாலிக்கிறார்கள், கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட அந்த பேரன் சொல்றான், உங்களுக்கு இதே நிலைமை தான், நாளைக்கு இதே நிலைமை தான் வரும் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, குடும்பம் என்றால் பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி மட்டும். சில குடும்பத்தில் பெற்றோர் மட்டும், கணவன் மனைவி மட்டும் ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க, பிள்ளைகள் விட்டுருவாங்க. இன்னும் குடும்பங்களில் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மட்டும் ரொம்ப செல்லமாக கொடுப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, குட்டி பையனாக இருந்தாலும் சரி, கடைக்குட்டி பையன் என்று சொல்லி அவனை அதிகமாக, அவளை அதிகமாக நேசிப்பார்கள். மற்ற பிள்ளைகளும் விட்டுருவாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான், எல்லா பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளே. ஆகையினால அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகும்படியாக அவர்களுக்கு ஏற்ற அன்பான ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது, கல்வி கற்பிப்பது, பாதுகாத்து பராமரிப்பது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. குடும்பம் என்பது ஏதோ இரத்த கலப்பினால் வந்தது மட்டுமல்ல, இரத்தத்தையும் தாண்டி மற்றவர்களும் கூட அன்பாயிருந்த சீடன் அவனை பார்க்கிறார், தாயாரை பார்க்கிறார். அப்ப சொல்றார், அம்மா அதோ உன் மகன். அவனை நோக்கி, அதோ உன் தாய், இதோ உன் தாய். அம்மா என்கின்ற வார்த்தை யோவான் 2ஆம் அதிகாரத்திலே வருது, 2ஆம் வசனத்தில் வந்து பாருங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. இன்னும் வரவில்லை. அம்மா என்ன யோசிச்சான்னு சொன்னா,
இந்த நேரத்துல திராட்சரசம் குறைப்பட்டிருக்கிறது. ஆகினால ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக என்னுடைய மகன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி எல்லாருக்கும் திராட்சரசம் குறையாமல் செய்வான், ரொம்ப பேர் பெறுவான் என்று அவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், அம்மா என் வேலை இன்னும் இந்த நேரம் அல்ல. நான் அற்புதத்தை செய்து நான் பெரிய புகழை பெற வேண்டும், எல்லாரும் ஆஹா ஓ என்று புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அது அல்ல. என் வேலை எங்க இருக்குது? கல்வாரி சிலுவையில். கல்வாரி சிலுவையில நான் சிலுவையிலே அறையப்பட போகிறேன் அல்லவா, அதுதான் என்னுடைய வேலை. இதற்காகவே நான் வந்தேன். யோவான் சுவிசேஷம் ரொம்ப விளக்கமா சொல்றார். இதற்காகவே நான் கோதுமை மணியானது சாதாரண தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். நான் சாக போறேன், மிகுந்த பலனை கொடுக்க போகிறேன் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முன்னிறுத்தி ஒரு அகன்ற குடும்பத்தை, எல்லாரையும் சேர்த்துக் கொள்கிற ஒரு குடும்பத்தை உருவாக்கும்படியாக ஆண்டவர் சிலுவையிலேயும் பரிசனம் மிக்கவராக, வயதான காலத்திலே தன்னுடைய தாயும் தந்தையும் ஒருவர் தகப்பனாக நமக்கு தெரியல அந்த நேரத்தில், ஆனால் தாயாரை ஒப்படைக்கும்படியாக ஒரு சீடனை நியமிப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு புதிய உறவை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த பாடல் அந்த புதிய குடும்பத்தை குறித்து சொல்லுகிறது. குடும்பம் தேங்கூடு கொண்டாடும் பூச்சென்று, குடும்பம் தேங்கூடு கொண்டாடும் பூச்சென்று, கொடுத்து தாங்குவதே ரகசியம், தொடர்ந்து தாங்குவதே கொடுத்து வாழுவதே, தொடர்ந்து தாங்குவதே அன்பின்.
சகோதரியாவும் ஏற்றுக்கொள் என்று தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே பவுலடியார் கேட்டுக்கொண்டது போலவே எங்கள் முன்னால் இருக்கின்ற வயதானவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களை நாங்கள் தாயாகவும் சகோதரியாகவும் நினைத்துக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வயதானவர்களை ஆண்டவரை நாங்கள் இன்னும் அதிகமாக போற்றி பாதுகாத்து பாராட்டி சீராட்டி அவருடைய 2ஆம் குழந்தை பருவத்திலே பலகீனமான நேரத்திலே அவருடைய தேவைகளை சந்திக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆசீர்வதியுமையா. உமக்கு உம்முடைய இறையாட்சியினுடைய மகிமை விளங்கும்படியாக எங்கள் உறவுகளிலே சகோதர சகோதரியராக, பெற்றோராக நாங்கள் விரிந்த குடும்பமாக திருச்சபை என்கின்ற குடும்பத்தை இன்னும் விரிவுபடுத்தி எங்களை அண்டி வாழ்கின்ற, எங்கள் பக்கத்திலே வாழ்கின்ற மற்றவர்களையும் ஆண்டவரை சேர்த்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியம். கிராமத்திலே இப்படிப்பட்டதான ஒரு உறவை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் கடவுளே. நாம் ஒரு பொதுவான திருச்சபை பாடலை நாம் பாடலாம். எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிற பாடலை பாடுவோம். அப்பொழுது நாம் கொண்டு வந்திருக்கிற சுயவிருப்பு உண்டியல்களை திருச்சபை மக்கள் கொண்டு வந்து முன்பாக படைக்கப்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடலாம். எங்கே சுமந்து போகிறீர். தொடர்ந்து பொதுவான காணிக்க நீங்கள் உண்டியல்களை படைத்த பின்பு பொதுவான காணிக்கைகளை நாம் படைப்போம். அதைத் தொடர்ந்து நாம் பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் என்ற பாடலையும் நாம் பாடுவோம். எங்கே சுமந்து